ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் 5வது நாள் வியாழக்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 2 கப், சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் பாயில் ரைஸ் 1 கப் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக அரைச்சிக்க போகிறோம் மாவை. அரைக்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் பொழுதும் மாவு அதிகமாக ஒட்டி பிடிக்காது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கை தேங்காய் துருவல் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொழுக்கட்டை உருட்டுற பதத்துக்கு கெட்டியாக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு நல்லா சாஃப்டாக ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை கொழுக்கட்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கொழுக்கட்டை மணியாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். அழகாக இப்படி குட்டி குட்டியாக செய்கிறதுனால தான் மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி குட்டி குட்டியாக உருட்டி மணி கொழுக்கட்டையாக செய்கிறதுனால நம்ம எந்த மசாலா போட்டாலும் அந்த டேஸ்ட்டு சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி கொதித்த பிறகு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த வேகிற டைமில் நம்ம பருப்பு உசிலி மசாலா செய்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக பைத்தம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழையாமல் ஏடு ஏடாக இருக்கணும், கொஞ்சம் பதமாக. அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம். பேனில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, நைஸாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, நைஸாக நறுக்கின இஞ்சி துண்டு 1, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொழுக்கட்டை லைட்டாக ஹீட் ஆன பிறகு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பயத்தம்பருப்பை சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கணும். பருப்பு கொழுக்கட்டை மேலே ஈவனாக கோட்டாகி பச்சை வாசம்லாம் போன பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உசிலி மசாலா கொழுக்கட்டை ரெடி. அடுத்து மிளகு சீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். கடாயில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து மிளகு சீரக பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. பச்சை வாசம் போன பிறகு நம்ம வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிளகு சீரக பொடி செய்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வறுக்காமல் டைரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும். மிளகு சீரகம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கொழுக்கட்டை மேலே அப்படியே கோட்டாக இருக்கும். நல்லா சூடு இருக்கும் கொழுக்கட்டை. அந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மிளகு சீரக மசாலா கொழுக்கட்டை ரெடி. சின்ன கப்பில் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். இந்த உசிலி மசாலா கொழுக்கட்டை எப்போ செஞ்சாலுமே கூட மிளகு சீரகம் மசாலா போட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்போ தான் பேலன்சிங்காக இருக்கும். இது கூட ஸ்வீட் சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் பேலன்சிங்காக இருக்குங்கிறதுனால தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக அச்சு வெல்லம் நசுக்கி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அரைக்கும் பொழுதே கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச வெள்ளை கொழுக்கட்டை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வாவ் அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான காலை உணவு ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லான்ற வீடியோ வந்துட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம்.